Hello, my dear brothers and sisters. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்துக்கிட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். இது வந்துட்டு பார்ட் 3 வீடியோ. இந்த பார்ட் 3 வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதான். இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போஸ்ட் எத்தனை போஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கேட்டகரிக்கு எத்தனை போஸ்ட் வந்துட்டு இருக்குது, எந்த ரீஜியனில் வந்துக்கிட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பிடிஎஃப் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணதான். இந்த பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட நிறையா போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2000 போஸ்டர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அந்த 2000 போஸ்ட் வந்துக்கிட்டு ரீஜியனில் வந்து எந்த ரீஜியனில் இருக்குது, போஸ்ட் நம்பர் என்ன, அண்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த ரீஜியனில் இருக்குது, போஸ்ட் நம்பர் என்ன, போஸ்ட் நேம் என்ன, எந்த ஏரியா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஏஜ் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பே ஸ்கேல் வந்துட்டு என்ன, அடுத்து வந்துக்கிட்டு என்ன ரெக்குவயர்மெண்ட் வந்து தேவை, அடுத்து வந்து வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு இதை தவிர இதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அதுக்கும் வந்துக்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வழி இருக்குது. சரிங்களா? அதையும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5th சீரியல் நம்பரில் உங்கள் ஃபார்மசிஸ்ட் அலோபதிக்கு இருக்குது. ஓகே, அண்டு ஃபார்மசிஸ்ட் அலோபதிக்கு மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எத்தனை சீட்டு வந்துட்டு எஸ்எஸ்சி ஃபார்மசி கீழே வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்துக்கிட்டு இந்த ரீஜியன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதாவது நார்த் வெஸ்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீஜன் இருக்கும். அவங்க சென்ட்ரல் ரீஜன், வெஸ்ட் ரீஜியன், ஓகே, இந்த மாதிரி நிறைய ரீஜன் இருக்கும். அந்தந்த ரீஜனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்டு அந்த ரீஜன்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதை வந்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன். எப்போ அப்படின்னு சொன்னேன்னா எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்ற போது அவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் கிளாரிஃபை பண்ணிடலாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ ஃபார்மசிஸ்ட் அலோபதி இங்கே வந்து எத்தனை சீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 11 சீட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இங்கே வந்து சிம்பிளிஃபையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நேம் ஆஃப் த போஸ்ட்டு அண்ட் ஆல்சோ வேகன்சி டோட்டலாக வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கொடுக்கல. ஸோ அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த வெப்சைட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இங்கே வந்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போடணும். சரிங்களா? இங்கே வந்து என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட் ரீஜியன் NW 10524 நார்த் வெஸ்ட் ரீஜன். இங்கே வந்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் 12 2024 செலெக்ஷன் போஸ்ட் அண்டு செலெக்ஷன் மீன்ஸ் எந்த ரீஜன் அப்படின்னு சொன்னால் நார்த் வெஸ்ட் ரீஜன். ஓகே, இங்கே வந்துட்டு இருக்குது நார்த் வெஸ்ட் ரீஜன். அண்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறையா போஸ்ட் வந்துட்டு வரும். இங்கே வந்துட்டு நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்மசிஸ்ட் அலோபதிக் லெவல் 29,200 to 92,000 வரைக்கும் என்ன பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அண்டு இங்கே வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறையா போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, என்னென்ன டியூட்டிஸ் வந்துக்கிட்டு இருக்கும், அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இது வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, நான் வந்துட்டு நிறையா பார்த்தேன். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த வேரியேஷன் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 12th class pass science subject, 12th class pass with science subject physics and chemistry and biology are equivalent from recognized for university diploma in pharmacy. அதாவது அதை வந்து 12th அதை விட்டுருங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஜிஸ்டர்ட் அஸ் எ ஃபார்மசிஸ்ட் அண்டர் தி ஃபார்மசி ஆக்ட், அது வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஃபார்மசிஸ்ட் இன் எனி ரெகனைஸ்டு ஹாஸ்பிட்டல் ஆர் ஃபார்மசி ஆஃப்டர் டியூலி ரெஜிஸ்டர்ட் அஸ் எ ஃபார்மசிஸ்ட் அண்டர் தி ஃபார்மசி ஆக்ட் 1948. ஓகே, அண்டு கொடுத்துட்டுங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆர் அவங்க அது இல்லாட்டி இது
பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல. சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அண்ட் இங்க வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா போஸ்ட் வந்து மொத்தம் 11 போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பை த வே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 11 பிளஸ். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு போயிடலாம். சரிங்களா, இங்க வந்துட்டு கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இங்கே நான் ஆல்ரெடி இதில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் டைம் ஆகும் அப்படின்றக்காண்டி நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் என்ன பண்ணுங்களா அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ அங்கே ஒரு 11 போஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு நார்த் வெஸ்ட் ரீஜியனில். அடுத்து வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நார்த் ரீஜியன் ஃபார்மசிஸ்ட்டு. இங்கே வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் வந்துட்டு நான் இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரே கமிட்டி தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் மீன்ஸ் கிரைட்டீரியா வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து போகிறது காரணம். ஓகே, இப்போ இங்கே வந்து நார்த் ரீஜியனில் எங்கள் 1584 அந்த போஸ்ட் வந்துட்டு போடுவோம். என்ன வருதுன்னு பாருங்க. நார்த் ரீஜியனில் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்து இந்த மாதிரி நிறையா வரும். அப்போ வந்து என்ன பண்ண திடீர்னு வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் வராது. ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு இந்த நம்பர் கொடுக்கணும். போஸ்ட் கோடு 15824. ஓகே, இங்கே வந்துட்டு 15824 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்துடும். ஓகே, 15824 இந்த வந்துருக்கு. அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபார்மசிஸ்ட் வந்துடும். இங்கே வந்துட்டு என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுக்கல. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 10+2 with science subject and 2 years diploma pharmacy and registered with the State Pharmacy Council. Okay, இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 years diploma in pharmacy and registered State Pharmacy Council கொடுத்துருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இங்க வந்துட்டு நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா 1 இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது மாதிரி நீங்க ஒவ்வொரு ரீஜன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பார்க்கணும். சரிங்களா, இது நமக்கு நார்த் ரீஜன் அதெல்லாம் வந்து நமக்கு கீழே வராது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா விட்டுறேன். சரிங்களா, இப்போ வந்து இங்க ஒரு போஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, +1. ஓகே, மொத்தம் 12 போஸ்ட். மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா கடைசியில் எண்டிங்ல வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சலாம். ஓகே, வேற இது வரைக்குமே எந்த போஸ்ட்டும் இல்லை. நிறைய போஸ்டர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி. ஓகே, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து ஃபார்மசிஸ்ட் அலோபதி. இங்க வந்து நார்த் ரீஜியன்ல தான். ஒரே ரீஜியன்ல நிறைய கவர்மெண்ட் சொந்தமான நிறைய பில்டிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்துக்கிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபார்மசிஸ்ட் அலோபதி இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு போஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ வந்து 12 + 1 13. ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு போஸ்ட் நார்த் ரீஜியனில் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துக்கிட்டு எந்த ரீஜியனில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியாது. ஆல்ரெடி நான் போன வீடியோவில் வந்துட்டு அதை சொல்லியிருக்கேன். அதை வந்துட்டு பாருங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப்ல வந்து காட்டுறேன். நம்ம சென்னை ஆந்திராலாம் வந்துக்கிட்டு எந்த ரீஜனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, சவுத் ரீஜன் தான் வருவோம் மேபி. இங்கே வந்துக்கிட்டு சென்ட்ரல் ரீஜனில் வந்துட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்துட்டு இருக்குது. மீன்ஸ் 3 இருக்குது. ஓகே, அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு +3. இது வந்துக்கிட்டு சென்ட்ரல் ரீஜன். அதாவது உங்களுக்கு இந்த ரீஜன்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. அப்பதான் வந்துட்டு ரீஜன் வந்துட்டு எந்தெந்த இப்போ ஹைதராபாத் எந்த ரீஜனுக்குள்ள வருது, சென்னை எந்த ரீஜனுக்குள்ள வருது, கர்நாடகா எந்த ரீஜனுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அப்ளை ப்ரொசீஜரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சென்ட்ரல் ரீஜனில் இங்கே ஒரு 5 போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அவைலபிளாக இருக்கு. சரிங்களா, இங்கே வந்துட்டு ஒரு 17 + 5. ஓகே, சென்ட்ரல் ரீஜனில் நம்ம வந்து நம்மளோட ரீஜன்ஸில் வந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் போகலாம். ஓகே, இங்கே ஃபார்மசிஸ்ட் இங்கே வந்து சென்ட்ரல் ரீஜனில் வந்துட்டு நிறையா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 7 போஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, +7. இங்கேயும் சென்ட்ரல் 2 வந்துட்டு இருக்கு. ஓகே, +2. ஓகே, இங்கே வந்து அடுத்து இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது. அதாவது இது வந்துக்கிட்டு ஈஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஈஸ்ட் ரீஜனில் இங்கே வந்துட்டு நான் சென்டர் ஆஃப் ரீஜன் வந்துட்டு ஒரு வந்துட்டு என்ன பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, இங்கே வந்துட்டு என்னது சென்ட்ரல் ரீஜன்ஸ் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகே, அதெல்லாம் வந்துட்டு எந்த இதில் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஈஸ்ட் ரீஜன். ஓகே,
இஆர் அப்படின்னு சொன்னீங்கன்னா. அடுத்து வந்து கர்நாடகா கேரளா ரீஜன் வந்து கேகேஆர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லட்சத்தீப் அண்ட் கர்நாடகா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அந்த இதுக்குள்ள வருது. ஓகே, மத்திய பிரதேசத்துக்கு வந்துட்டு எம்பிஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்துட்டு இந்த ஏரியால வருது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்டு நார்த் ரீஜன் என்ஆர் அப்படின்றது, நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் அப்படின்றது சத்தீஸ்கர், மொகாலி, ஜம்மு, ஹிமாச்சல் பிரதேஷ், அதெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ள வருது. நம்மளுடைய மெயின் பாயிண்ட் வந்துட்டு இங்க இருக்கு. சரிங்களா? ஓகே, ஹைதராபாத், கர்னூல், விஜயவாடா, விசாகப்பட்டினம், சென்னை, மதுரை, குண்டூர் நிறைய வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எது கீழே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னால் சவுத் ரீஜன் கீழே வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வருது. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி, அதை தான் நான் வந்துட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோவில். ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் போகலாம் அப்படின்னு சொன்னா கீழே போயிடலாம். ஓகே, ஈஸ்ட் ரீஜன். ஓகே, ஈஸ்ட் ரீஜனே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஈஸ்ட் ரீஜன் சொன்னீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 போஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கால்குலேட் பண்ணுங்க. +3. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு ஈஸ்ட் ரீஜனில் வந்துட்டு இல்லை, நம்ம கீழே இருந்தால் வந்தோம். இல்லை, ஆமாம், போய்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வீடியோ வந்துக்கிட்டு லென்த்தியாக தான் போகும் கைஸ். ஏன்னா அதை வந்துட்டு அனலைசிஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்க்காம வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அனலைசிஸ் பண்ண முடியாது. ஓகே, இங்கே வந்து எம்பிஆர் அது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் அலோபதிக்கு வந்து எத்தனை போஸ்ட் அப்படின்னா 2 போஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, அதை வந்துட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா கூட்டிக்கலாம். ஓகே, 2. ஓகே, எம்பிஆர் விட்டுருங்க. அடுத்து வந்து இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, வெஸ்ட் ரீஜன். ஓகே, ஃபார்மசிஸ்ட் அலோபதி இங்கே ஒரு போஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, +1. ஓகே, அடுத்து வந்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 போஸ்ட்டுக்கு மேலே அவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். வெஸ்ட் ரீஜன் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதிக். நமக்கு வந்து அலோபதிக் இங்கே வந்துட்டு ஒரு 4 போஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவைலபிள் ஆகிருக்கு. ஓகே, +4, 41. ஓகே, சவுத் ரீஜன் எங்கே வரும் அதை தான் நானும் தேடிக்கிறேன். 1 மினிட். இங்கே வந்து வெஸ்ட் ரீஜன் ஃபார்மசிஸ்ட் அலோபதிக் இங்கே ஒரு 7 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அவைலபிள் ஆகிருக்கு. ஓகே, +7, 48. இந்த சவுத் ரீஜன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் வந்து நமக்கு வந்துட்டு எத்தனை போஸ்ட் வந்துட்டு அவைலபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சவுத் ரீஜன் ஃபார்மசிஸ்ட், சவுத் ரீஜனில் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டே அவைலபிளாக இல்லையா? ஸோ சார், சவுத் ரீஜன் இங்கே வந்துட்டு இருக்குது. டெக்னிக்கல், சீனியர் இன்ஜினியர், மாஸ்டர். நான் மறுபடியும் வந்து ரீசெக் பண்ணுறேன். வெட்டினரி, கேண்டீன், எக்ஸ்ரே, ஸ்விம்மிங், ட்ரக் சாம்பிளர், அக்கௌண்டன்ட், பைண்டர், அசிஸ்டன்ட், கெமிஸ்ட்ரி, கரியர், ட்ரில்லர், லோவர் டிவிஷன், சீனியர் டெக்னிக்கல், லெபார்டரி அசிஸ்டன்ட். இங்கே வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் சவுத் ரீஜனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு போஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இல்லை. பட் நம்ம அடுத்த ரீஜன்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். மொத்தம் வந்துக்கிட்டு எல்லா போஸ்ட்டும் சேர்த்து அவங்க விட்டுருக்கிறது வந்துட்டு எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 2049 போஸ்ட் விட்டுருக்காங்க. நமக்கு வந்துக்கிட்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்துட்டு எத்தனை போஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 48 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. சவுத் ரீஜனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு போஸ்ட் வந்துட்டு விடலை. ஓகேவா, மீதி அதர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு விட்டுருக்காங்க கைஸ். ஓகே, இப்போது இந்த வீடியோ மூலமாக போஸ்ட் அண்ட் போஸ்ட் டீடைல்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். எது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவாங்க கைஸ். ஓகே,